Hi friends, உங்களுக்கு PHP, Laravel framework அது மட்டும் இல்லாம full stack development இந்த மாதிரி languagesலாம் தமிழ்ல படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதுதான் உங்களுக்கு சரியான சாய்ஸ். உங்களுக்கு நாங்க எப்படி யூடியூப்ல எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஃப்ரீயா சொல்லி கொடுத்தோமோ அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ட்ரெயினரா இருந்து பெய்டு மோட்ல சொல்லி தர போறோம். ஸோ இன்ட்ரெஸ்டடா இருக்க மக்கள் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க, எங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை எப்பயுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே கைஸ், டாடா பாய் பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன டூல்ஸ் நம்ம ரிக்வயர்ட் ஃபார் இன்ஸ்டாலிங் Laravel அண்ட் ரன்னிங் ஃபார் Laravel அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ பெருசாக ஒன்றும் இல்லை, கம்போசர் அப்படிங்கிற ஒரு டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட் நமக்கு தேவை. அண்ட் PHP லாங்குவேஜ் அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய மிஷினில். நீங்கள் மேக்புக்காக இருக்கலாம், இல்லை விண்டோஸாக இருக்கலாம், இல்லை லினக்ஸாக இருக்கலாம். எந்த மிஷினாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட்டும் அந்த PHP அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜும் சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜும் அண்ட் MySQL டேட்டாபேஸும் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த PHP அந்த MySQL இதை நீங்கள் தனித்தனியாக இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஒரு சின்ன ஒரு சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம Laravelோட இன்ஸ்டாலேஷன் டாக்குமெண்ட் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது இதில் வெர்ஷன் மட்டும் கொடுத்துருக்க மாட்டான், என்னென்ன ரெக்வர்ட் என்ன வெர்ஷன் ரெக்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் மட்டும் கிடையாது. அதை தவிர்த்து சில எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கான் பாருங்கள். இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுருந்தால் மட்டுமே உங்களுடைய PHP சப்போர்ட் பண்ணும். அதாவது நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் எக்ஸாம்பிள் அப்படிங்கிற ஒரு டூல் யூஸ் பண்ணாமல் ராவாக PHP இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது PHPங்கிற லாங்குவேஜ் தனியாக MySQLங்கிற லாங்குவேஜ் தனியாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் எனேபிள் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ தட் அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான குழப்பம்லாம் எதுவும் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் அப்படிங்கிற ஒரு டூலை யூஸ் பண்ணுவோம். அது இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக சப்போர்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்டென்ஷன்ஸு. ஸோ MySQL DB அண்ட் PHP அண்ட் வெர்ஷன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அதுவே கொடுத்துரும். ஸோ ஒரே டூலில் நமக்கு சீக்கிரமாக இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் கிடைச்சிட்டு அப்புறம் நல்லது தானே. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நம்ம எக்ஸாம்பிள் அப்படிங்கிற ஒரு டூலை யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள்ங்கிறது இட்ஸ் நாட் அ PHP, இட்ஸ் அ டூல். திரும்ப சொல்கிறேன், பிகாஸ் இதை இன்டர்வியூவில் கூட நல்லாவே கேட்பாங்க. எக்ஸாம்பிள்ங்கிறது ஒரு PHP லாங்குவேஜோ அப்படிலாம் கிடையாது. எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஒரு டூல். அந்த டூலில் பார்த்தீங்கன்னா PHP, MySQL அண்ட் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் FTP அப்படிங்கிற 3 சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா அண்ட் அப்பாச் சர்வர் அஃப்கோர்ஸ். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் டிஃபால்ட்டாகவே கொடுத்துரும். இந்த டூல் இல்லாமல் நம்ம போனோம் அப்படின்னா அப்பாச் ஆர் என்ஜினிக்ஸ் சர்வரையோ இல்லை PHPயோ இல்லை MySQLோ நம்ம தனித்தனியாக இன்ஸ்டால் பண்ணி இதோட எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக எனேபிள் பண்ணணும். ஸோ மேனுவலாக நம்ம எல்லாருமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் எக்ஸாம்பிள் அப்படிங்கிற டூல் யூஸ் பண்ணுவாங்க. அதை தான் நாமளும் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் பார்த்தீங்கன்னா Laravel இன்ஸ்டாலர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஆக்சுவலாக ஆப்ஷனல் தான். ஏன் அப்படின்னா, ஒரு ஃப்ரேம் ஒர்க் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா கம்போசர் யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லை அந்த ஃப்ரேம் ஒர்க்லேருந்து டிஃபால்ட்டாக ஒரு இன்ஸ்டால் மெத்தடும் கொடுத்துருப்பான், அதை யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். நாம் Laravel Laravel ஃப்ரேம் ஒர்க்கில் அதே மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்படிங்கிறதுனால நம்ம கம்போசர் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால பண்ணலாம், இல்லை நம்ம Laravel இன்ஸ்டாலர் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால பண்ணலாம். இட்ஸ் ஆப்ஷனல் தான். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் Laravel இன்ஸ்டாலர் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா கம்போசர் யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னாக்க நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கம்போசர் கிரியேட் ப்ராஜெக்ட் ப்ரிஃபர் டிஸ்க் Laravelனு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்கள் ப்ராஜெக்ட் நேம் கொடுக்குற மாதிரி வரும். பட் Laravel இன்ஸ்டாலர் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக சிம்பிள் அண்ட் வேர்டாக இருக்கும். ஜஸ்ட் லைக் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் ஜஸ்ட் டைப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். Laravel நியூன்னு கொடுத்துட்டு உங்கள் ப்ராஜெக்ட் நேம் கொடுத்தா போதும். ஓகேங்களா? ஸோ நம்ம ரொம்பவே ஒரு சிம்பிளிஃபைடான ஒரு கமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் கொடுத்துருக்கோம். பட் இது ஆப்ஷனல் தான். இது தெரியாமல் தான், இது தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம Laravel போகணும், இல்லை இது எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் எதுவுமே கிடையாது. அட்வான்ஸ் லெவலில் இருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா. தட்ஸ் ஆல். ஓகேவா? ஸோ இந்த டூல் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்வயர்ட் ஃபார் இன்ஸ்டாலிங் Laravel ஃப்ரேம்வொர்க். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கம்போசர் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அன்இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கூட பார்ப்போம். ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு PHP, Laravel framework அது மட்டும் இல்லாமல் full stack development இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் தமிழில் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதுதான் உங்களுக்கு சரியான சாய்ஸ். உங்களுக்கு நாங்கள் எப்படி யூடியூப்ல எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஃப்ரீயா சொல்லி கொடுத்தோமோ அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ட்ரெயினரா இருந்து பெய்டு மோட்ல சொல்லி தர போறோம். ஸோ இன்ட்ரெஸ்டடா இருக்க மக்கள் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க, எங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை எப்பயுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே கைஸ், டாடா பாய் பாய்.